ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க. டிட்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் பெய்த தொடர் கனமழையால் திருவாரூரில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் தகவலை கேட்கலாம். இலங்கையை புரட்டி போட்ட டிட்வா புயலானது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கடுமையான மழைப்பொழிவை தந்திருக்கிறது. குறிப்பாக திருவாரூரை பொறுத்த மட்டில் சராசரியாக 10 சென்டிமீட்டருக்கு மேலே ஒரே இரவில் பெய்த தொடர் கனமழையின் எதிரொலியால் பல குடியிருப்புகளில் வெள்ளநீர் என்பது சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் இருக்கக்கூடிய இடம் என்பது திருவாரூர் நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய ஐபி கோயில் தெரு அப்படின்ற ஒரு தெருவில் தான் இருக்கிறோம். இந்த தெருவை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் 30க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள், தாழ்வான இடங்களில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் வெள்ளநீர் என்பது தேங்கி இருக்கிறது. குறிப்பாக வீடுகளுக்குள்ளே வெள்ளநீர் தேங்கி இருந்ததால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே மின்சார வசதி என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். குறிப்பாக ஒரு புயலுடைய தாக்கம், பெருமழை பெருவெள்ளத்தோட தாக்கம் எந்த அளவுக்கு சாமானியனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது என்பதை இந்த காட்சிகள் வாயிலாக நம்மளால் அறிய முடிகிறது. பெண்மணி இருக்கிறாங்க, கேள்வி பண்ணிக்கலாம். எந்த தெருவை சேர்ந்தவங்கம்மா, எந்த அளவுக்குமா இங்கே பாதிப்பு இருக்குது? இங்கே ரொம்ப பாதிப்பு, ஒரு 5 வருஷமாக பாதிப்பு அதான்ப்பா இருக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது தண்ணியில் கிடக்கிறது. வீடுகளுக்குள்ளெல்லாம் தண்ணி இருக்குதா? எந்த அளவுக்கு? வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி நிறையா, அறுப்பாங்கன்னு நிறையா தண்ணி நிறையா இருக்குது சார். நிறையா தண்ணி பூந்துட்டு ஒன்றுமே செய்ய முடியல, சாப்பிடக்குள்ள முடியல. எங்களுக்கு நேரத்துலேருந்து நாங்கள் இறச்சிக்கிட்டே கிடக்குறோம். நீங்க சொல்லுங்க, எந்த அளவுக்குமா தண்ணி நல்லா அடிப்படி ரூமு எங்கே பார்த்தாலும் வந்துட்டு சார். ஜாமான்லாம் தண்ணி கொண்டுட்டு சார், சமைக்க முடியல, பால் இல்லை, கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லை சார். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் சார் நாங்கள். ஆமாம் சார். நீங்களே பார்க்கலாம் பெண்மணிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு. பொதுமக்கள், அதாவது இங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தாருடைய உடைமைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. வீடுகளுக்குள்ளே வெள்ளநீர் என்பது தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மளால் பார்க்க முடியும். தற்போது தான் அந்த பெருமழை என்பது விட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மெல்ல மெல்ல குடியிருப்பு வாசிகள் தங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறாங்க. குறிப்பாக வீடுகளுக்குள்ளே தேங்கியிருந்த வெள்ளநீரை வடிய வைப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதற்கான பணிகள் ஈடுபட்டுருக்காங்க. சார், எந்த அளவுக்கு சார் இங்கே பாதிப்பு? எத்தனை வருஷமாக இது போன்ற ஒரு சூழல் இருக்குதுங்க? வருஷம் நடக்குது சார், வருஷம் நடக்குது. நான் 2 நாள் 3 நாள் தங்கி இருக்கும். அப்புறம் வடியும், குளம் வடிஞ்சால் தான் இது வடியும். என்ன காரணம் இங்கே வெள்ளநீர் தேங்குவதற்கு? தேங்குறது பல்லகை கிடையாது, எல்லாம் மேடு தான். மேடு எங்கே பார்த்தாலும் வீடு பள்ளத்தால துட்டி வீடு கட்டினால மேட்டில் தங்குறனால இங்கே வருது. வடிகால் வசதிகள் முறையாக இருக்கா? வடிகால் வசதி இல்லை, இல்லைனால தான் இந்த அளவுக்கு. உங்கள் வீட்டில் என்னென்ன பொருட்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு? எங்களுக்கு இன்னும் சமைக்கிறது இல்லை, 10 பேர் நிற்க முடியல, படுக்க இடம் இல்லை. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து தூங்கினேன், பெஞ்சில் உட்காந்து தூங்கினேன் தண்ணியில் நிறுத்தி. இன்னைக்கு என்ன சூழல்? நேற்றுக்கு மழையின் போது எப்படி இருந்தது? நேற்று எப்படி? நேற்று மழை இருக்குது, நேற்று சாயந்தரத்துல மழை இருக்குது. மழை விடாமல் பெய்ஞ்சிட்டு இருக்கு. எங்கே வெளில விட போக முடியல, டீ குடிக்கணும் போக முடியல. நீங்களே பார்க்கலாம், பொதுமக்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்து இங்கே ஒரு பரிதபிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒரு சாமானியனுடைய வாழ்க்கையில் ஒரு புயல் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்றத நீங்களே பார்க்க முடியும். குறிப்பாக வீடுகளுக்குள்ளே வெள்ளநீர் சூழ்ந்ததால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மாற்று இடங்களுக்கு செல்ல முடியாமல் தொடர்ந்து தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பதற்காக தஞ்சமடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. நாம் காட்டுவது விஷுவலில் ஒரு 3லிருந்து 4 வீடுகளை தான் காட்ட முடியுது. ஆனால் இந்த பகுதியை பொறுத்த மட்டில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் இதே போல் வீடுகளுக்குள்ளே வெள்ளநீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடியுது. குறிப்பாக பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வெள்ளநீர் என்பது வடிவதற்கான வாய்ப்புகளை இங்கே இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம் எடுக்க வேண்டும் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருந்து வருது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி என்பது கடலோ இல்லை குளமோ கிடையாது, ஒரு குடியிருப்பு பகுதி. இந்த பகுதியில் எந்த அளவுக்கு வெள்ளநீர் தேங்கி இருக்குதுன்றதை நீங்களே பார்க்கலாம். பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. தாழ்வான பகுதி என்பதனால வெள்ளநீர் தேங்கி இருப்பதால் இங்கே மின்சார வசதி என்பது அவ்வப்போது துண்டிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வெள்ளநீர் வடிந்த இடங்களில் மட்டும்தான் தற்போது மின்சார வசதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் கூட நாம் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய பகுதியில் இப்போது தான் மின்சார வசதி வந்திருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறாங்க. உள்ளே இன்னும் செல்ல பார்த்தோம் என்றால் பல குடியிருப்புகளில் வெள்ள நீர் தேங்கி இருப்பதாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. உடனடியாக நகராட்சி நிர்வாகத்தின் தரப்பில் இந்த வெள்ள நீரை வடிவைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. புயல் ஒரு பக்கம் புயலுடைய காற்றோட்டம் மற்றும் அதன் காரணமாக பெய்த தொடர் கனமழையின் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை தற்போது மழை என்பது நின்றுவிட்டது. ஆனால் இங்கு தேங்கியிருக்கக்கூடிய அந்த வெள்ள நீரானது வடிய இயலாத ஒரு சூழலை பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க